வணக்கம். அதிர்வு நேரடி அதிரடி அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். வாரம் நாங்கள் அதிர்வு நிகழ்ச்சியினூடாக மக்கள் பிரதிநிதிகளை இங்கே அழைத்து மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பிலும் அதே நேரத்தில் கட்சித் தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகளுடைய நிலைப்பாடு தொடர்பிலும் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் அலசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி எந்த ஒரு தனிப்பட்ட நோக்கங்களுக்காகவோ நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி அல்ல. அதே சந்தர்ப்பத்தில் முதல் முறையாக நல்லாட்சியினூடாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற ஊடக சுதந்திரத்தை முழுமையாக பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் எமது நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய தலைவரும் நகர அபிவிருத்தி நீர்வளங்கள் அமைச்சருமான திரு ரவுஃப் ஹக்கீம் அவர்களைத்தான் நாம் இன்றைய தினம் நேர்காணல் செய்ய போகின்றோம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் அமைச்சர் அவர்களே. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை பெருமனதோடு வரவேற்கின்றோம். அதே சந்தர்ப்பத்தில் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவராகி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் பூர்த்தியாகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. 2000ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அப்போதைய கட்சியினுடைய ஸ்தாபக தலைவரான அஷ்ரப் அவர்கள் என்னுடைய மறைவினை தொடர்ந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய செயலாளர் நாயகமாக இருந்த ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அன்றிலிருந்து கட்சியினுடைய தலைமைக்கும் பிரச்சினை, கட்சியில் அடிக்கடி கட்சி தாவல்கள் இடம்பெற்றன, கட்சிக்குள் பிளவுகள் ஏற்பட்டன. அதே சந்தர்ப்பத்தில் 1.5 தசாப்த காலம் ஒரு கட்சியையும் பாதுகாத்து ஒரு கட்சி தலைமையும் பாதுகாப்பது என்பது மிகவும் சவாலான ஒரு விடயம். இந்த பயணத்தை நீங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது? இதில் உங்களுக்கு திருப்தி இருக்கிறதா? உங்களுடைய மனோநிலை இப்பொழுது உணர்ந்து பார்க்கின்ற பொழுது எவ்வாறு இருக்கின்றது? 1.5 தசாப்த காலம் பின்னோக்கி பார்க்கிற போது எந்தெந்த இடங்களில் தவறுகள் செய்தோம், எந்தெந்த இடங்களில் நாங்கள் உறுதியான தீர்மானங்களை எடுத்து அவற்றை சவால்களுக்கு உட்படுத்திய விஷயங்களாக இருந்தாலும் வெற்றி கண்டோம் என்ற அடிப்படையிலே கட்சிக்கு உள்ளும் புறமும் இருந்து வந்த பல சவால்களை மிக கஷ்டங்கான ஒரு காலகட்டத்தில், அதிலும் நாடு முழுக்க அடிக்கடி ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட சூழலிலும் பயங்கரவாத பிரச்சினைக்கு சமாதான முயற்சியினூடாக தீர்வு கொண்டு வர வேண்டும் என்ற சர்வதேச சமூகத்தின் அனுசரணையினூடான முயற்சியிலும் எங்களால் ஆன பங்களிப்புகளை உறுதியாக செய்திருந்தோம். ஆனால் அதன் பின்புலத்தில் அனைத்து சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்திய எல்லா கட்சிகளுக்கும் நிறைய சவால்கள் ஏற்பட்டன. அவற்றினூடாக எல்லா தரப்புகளிலும் பிளவுகளும் பிரச்சனைகளும் என்பது மலிந்து காணப்பட்டது. இந்த பின்புலத்திலிருந்து பார்க்கிற போது நாங்கள் எதற்கும் விதிவிலக்கானவர்கள் என்று சொல்லிக் கொண்டுகிற ஒரு பெருமையை எவருமே தட்டிக்கொள்ள முடியாது. எல்லா கட்சிகளுக்குள்ளும் பலவிதமான பாதிப்புகள் ஏற்பட்டுத்தான் இருக்கிறது. ஆனால் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தமட்டில் அதனுடைய அரசியலில் இந்த 15 வருட காலத்திலும் என்னுடைய தலைமைத்துவத்தை பலவிதமான அரசியல் விமர்சகர்கள் வெவ்வேறு கோணங்களில் பார்க்கலாம். இவற்றை சமாளித்து இவ்வளவு தூரம் பயணிப்பதற்கு எது காரணமாக இருந்திருக்கிறது என்று கேட்டால், அது இந்த கட்சி கொண்டுள்ள அடிமட்ட தொண்டர்களின் கட்சி பற்று, தலைமைத்துவ விசுவாசம். தலைமைத்துவத்திற்கு யார் வந்தாலும் சரி, அந்த தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு அதனை பாதுகாப்பதில் கட்சி அடிமட்ட தொண்டர்களுடைய தீவிரம் இந்த கட்சியை பாதுகாத்திருக்கிறதே தவிர தனி மனிதர்கள் நான் உட்பட யாரும் பெரிதாக எதையும் சாதிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலிருந்து நுவா என்ற ஒரு கட்சியும் இருந்தது. அப்பொழுது நீங்கள் அந்த கட்சியினுடைய செயலராக இருந்தீர்கள். அந்த சந்தர்ப்பத்திலிருந்து பல்வேறு வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கடைசியில் நீங்கள் தலைமை பதவியை உறுதிப்படுத்தி கொண்டீர்கள். அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில்
அஷ்ரப் காங்கிரஸ் என்று தனியாக ஒரு பிரிவு பிரிந்து செல்கிறது. அதற்கு பிறகு முன்னாள் அமைச்சர் அத்தாவுல்லாவினுடைய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படுகிறது. அதே போன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி பின்னர் உருவாக்கப்பட்டது. இவ்வாறான கட்சிகள் உருவாக்கப்பட்ட சூழ்நிலையின் பொழுது அவர்கள் தெரிவித்த கருத்து தான், குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆனது தலைவர் அஷ்ரஃபுடைய பாதையில் பயணிக்காமல் வேறு திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய தலைமைத்துவத்தை எங்களால் பின்பற்ற முடியாது என்றெல்லாம் பல காரணங்களை கூறியிருந்தார்கள். ஆனால் கட்சிக்கு தலைவராக இருந்த உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவர்கள் பேசிய விடயங்கள் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டன என்பது தொடர்பில் உண்மையிலேயே அவர்களுடைய நிலைப்பாடு என்பது உங்களுடைய தலைமைத்துவத்தின் மீதான அதிருப்தியா அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட நோக்கங்களின் அடிப்படையில் அவர்கள் கட்சியை விட்டு சென்றார்கள்? இல்லை, தலைமைத்துவம் எடுத்த தீர்மானங்கள் தனித்து சுயமாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அல்ல. இயன்றவரை எங்களுடைய கட்சி மஷூரா அடிப்படையில் எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்ட பிறகு அந்த கட்டத்தில் எது கட்சியை பாதுகாக்கின்ற, மக்களை பாதுகாக்கின்ற தீர்வாக அமையும் என்று எனக்கு தோன்றுகிறதோ அதை அடிப்படை வைத்துத்தான் நாங்கள் தீர்மானங்களுக்கு வருவது என்பது இஸ்லாமிய சமூகத்தின் வளமையாக இருந்து வந்திருக்கிறது. அமீர் என்கிற ஸ்தானத்தில் இருப்பவருக்கு ஒரு பாரிய தார்மீக பொறுப்பு இருக்கிறது. பெரும்பான்மையை அடிப்படையாக மட்டும் வைத்து முடிவுகள் எடுப்பதும் இல்லை, அதற்காக பெரும்பான்மையானவரின் முடிவுகளை உதாசீனம் செய்ய வேண்டும் என்பதும் அல்ல. இவ்வாறு மிக நேர்மையாக அந்த முடிவுகள் எடுக்கப்படுகிற போது அதற்கு தெய்வாதீனமாக என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டுமோ அவையெல்லாம் கிடைக்கும் என்பதில் நாங்கள் ஆன்மீக ரீதியான நம்பிக்கை கொண்டவர்கள். அந்த அடிப்படையில் எடுத்த தீர்மானங்களோடு முரண்பட்டவர்கள் பல தடவைகளில் ஒன்றாக இருந்துவிட்டு தீர்மானங்களை அவர்களும் சேர்ந்து ஆமோதித்து அங்கீகரித்துவிட்டு ஒரு சில மனத்தியாலங்களுக்குள் வெளியிலே போய் அதை விமர்சிக்கிற மிக கவலைக்குரிய சம்பவங்கள் ஏராளமாக நடந்து முடிந்திருக்கிறது. இதில் வெளியேறியவர்கள் ஏன் வெளியேறினார்கள் என்பதை பற்றிய பெரிய ஒரு மூடுமந்திரம் எதுவும் கிடையாது. கூட்டரசாங்கங்கள் அமைப்பதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் ஆதரவு தேவைப்படுகிற போது தலைமைக்கென்று ஒரு அமைச்சு பதவி மாத்திரம்தான் கிடைக்கும். எனவே ஒவ்வொருவரும் தலைவராகினால்தான் ஒரு அமைச்சு பதவியை தட்டிக்கொள்ளலாம் என்ற ஒரு உள்நோக்கத்தில் தான் ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று குண்டு சட்டிக்குள் குதிரை ஓடுகிற அரசியலை அவ்வப்போது செய்து வந்தார்கள். ஆங்காங்கே நாங்களும் தேசிய கட்சி என்பதற்காக என்ற அடையாளத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பல முயற்சிகளை செய்து பார்த்து சில இடங்களில் மூக்குடைப்பட்டிருக்கிறார்கள். சில இடங்களில் ஒரு சிலர் கொஞ்சம் சில்லறை அரசியல் சித்தாந்தங்களோடு இன்னும் அந்த அரசியலை செய்து வருகிறார்கள். ஆனால் முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு பெரிய பாசறை. அதிலே இருந்து இவ்வளவு பேர் வெளியிலே போனாலும் பல கட்டங்களில் பலரை நாங்கள் மீண்டும் அரவணைத்திருக்கிறோம். இந்த தாய் வீட்டுக்கு திரும்பி வருவது என்பது பலருக்கு பெரிய சங்கடமான விஷயமாக இருக்கவில்லை. ஆனால் தங்களுக்கென்று தனியான ஒரு அரசியல் சித்தாந்தம் வழி இருக்கிறது, முஸ்லிம் காங்கிரஸ் செய்வதை எல்லாம் விமர்சித்து கொண்டு போக வேண்டும் என்று பிடிவாத போக்கிலே இருக்கின்ற ஒரு சிலர் இன்னும் இருக்கலாம். ஆனால் முஸ்லிம் காங்கிரஸுடைய பயணத்தில் எப்பொழுதுமே நாங்கள் மற்றவர்கள் எதை சொல்கிறார்கள் என்பதை விடவும் இந்த சமூகத்தினுடைய அரசியலை வடிவமைக்கிற போது தகுதியானவர்களை தகுதியான நேரங்களில் அந்த இடங்களுக்கு நாங்கள் நியமிக்கிறோமா என்ற விஷயத்தில் பலவிதமான விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த கட்சி பிளவுகள் ஏற்படும் என்பதற்காக பயந்து சரியான முடிவுகளை எடுக்க பின்வாங்கியது கிடையாது. அதிலே நான் எப்பொழுதுமே உறுதியாக இருந்திருக்கிறேன். என்றால் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஆளுமையை பற்றி
எனக்கு ஒரு பார்வை இருக்கலாம். அதிலும் காய்தல் உவத்தல் இல்லாமல் தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒவ்வொருவருடைய கடந்த கால குற்றங்கள் தவறுகளை தொடர்ந்தும் மனதில் வைத்து கொண்டிருந்து விட்டு இந்த முடிவுகளுக்கு நாங்கள் வருவது அவ்வளவு நேர்மையான அரசியல் தலைமையின் ஒரு குணாம்சமாக இருக்க முடியாது. அந்த அடிப்படையிலே அவ்வப்போது தெரிவுகளை எடுத்திருக்கிறோம். அந்த தீர்மானங்களை கட்சியின் அதிக பெரும்பான்மையானோர் அங்கீகரித்திருக்கிறார்கள். ஒரு சிலர் மிக சங்கடத்தோடு அவற்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். காலப்போக்கிலே அவற்றின் நியாயங்களை புரிந்து கொள்வார்கள். அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த பழைய மீட்டலோடு ஒரு புதிய மீட்டலுக்கு வரலாம். இம்முறை ஜனாதிபதி தேர்தலினை பொறுத்தவரையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை நீங்கள் ஆதரிக்க முன்வந்தமையிட்டு இப்பொழுது திருப்தி அடைவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக என்னென்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம் சமூகத்தினுடைய அதே நேரத்தில் தமிழ் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக இருந்தது ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும், இந்த தலைமை மாற்றப்பட வேண்டும் என்றொரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸினுடைய தலைவர் அவர்களை நீங்கள் பொது வேட்பாளராக போட்டியிட்ட மைத்ரிபால சிறிசேன அவர்களை ஆதரிப்பதற்கு காலதாமதம் எடுத்துக்கொண்டீர்கள். அதே சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரசோடு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தீர்கள். அந்த பேச்சுவார்த்தைகள் கூட பல இடங்களில் விமர்சிக்கப்பட்டன. அந்த பேச்சுவார்த்தையை நீங்கள் நடத்தியமைக்கான காரணம் என்ன? மக்களுடைய மனோநிலை ஒருபுறம் இருக்க அந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றி என்ன என்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. ஏன் அந்த பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுதும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸினுடைய தலைமை கூறுகிறது ஒரு மிக பேரம் பேசும் சக்தி என்று. ஆனால் 3/2 பெரும்பான்மையை பெற்றுக்கொண்ட ஒரு அரசாங்கத்தில் இருக்கின்ற பொழுது அந்த பேரம் பேசும் சக்தி எந்தளவு தூரம் இருந்தது என்பதை எங்களால் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்த பொழுது காண முடியாமல் இருந்தது. அவ்வாறதொரு சூழ்நிலையில் ஏன் நீங்கள் முன்னாள் ஜனாதிபதியோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்? உண்மையிலேயே நீங்கள் மஹிந்த ராஜபக்ஷவை தான் ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தீர்களா? அவ்வாறான நீங்கள் முன்வைத்த பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பில் அவர்கள் சாதகமான முடிவினை தந்திருந்தால் நீங்கள் அவரை ஆதரித்திருப்பீர்களா? இல்லை, முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்தமட்டில் மஹிந்த ராஜபக்ச குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்கிற உள் விருப்பம் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்கவில்லை. கட்சியில் பலருக்கு முஸ்லிம் காங்கிரஸ் மஹிந்த ராஜபக்சவை 3வது தடவையாகவும் ஜனாதிபதி ஆக்குகிற சந்தர்ப்பத்தில் தவறான முடிவை எடுத்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்தோடு ஒரு சிலர் பேச தலைப்பட்டார்கள். ஆனால் ஆட்சியாளர்களை தீர்மானிப்பதும் அவர்களுடைய எதிர்காலத்திற்கு வழிகோலுவதும் இறைவனை சார்ந்த விஷயம். என்னை பொறுத்தமட்டில் நாங்கள் அச்சப்பட்டதெல்லாம் ஏதாவது அவசரப்பட்டு நாங்கள் தீர்மானங்களுக்கு வந்தால் மைத்ரிபால சிறிசேனவை போன்ற ஒரு வளமையில் சாதுவான நேரடியாக ஒப்பீட்டு ரீதியாக மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதியோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இவரை விமர்சிப்பதற்கென்று பெரிய அரசியல் காரணங்கள் எதுவும் மக்கள் மத்தியில் இருக்கவில்லை. ஆனாலும் ஒரு விஷயத்தில் முஸ்லிம் காங்கிரஸ் தவறு செய்யக்கூடாது என்பதில் நான் உட்பட கட்சியின் மேல்மட்ட உறுப்பினர்கள் ஒரு சிலர் மிக கவனமாக இருந்தோம். அது குறிப்பாக அப்பாவி நாட்டுப்புற சிங்கள பௌத்த மக்கள் மத்தியில் அதிகூடிய செல்வாக்கு கொண்ட ஒரு ஜனாதிபதியை தோற்கடிப்பதற்கு இருக்கிற சந்தர்ப்பத்தை முஸ்லிம் காங்கிரஸ் எடுக்கிற அவசர முடிவுகளினால் நாங்கள் அழித்துவிடக்கூடாது என்பதும், ஏதாவது நாங்கள் பேசுகிற பேச்சுக்களை அவர்கள் அந்த மக்களை திசை திருப்பதற்கு அல்லது வளமையாக மைத்ரிபால சிறிசேனவின் பக்கம் திரும்பிக் கொண்டிருந்த பௌத்த நாட்டுப்புற சிங்கள மக்களின் வாக்குகளை மீண்டும் திசை திருப்பி தன் பக்கம் ஈர்த்தெடுக்கக்கூடியவாறு முஸ்லிம் காங்கிரஸுடைய தீர்மானங்கள் அமைந்துவிடக்கூடாது என்பதில்
எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் எங்களோடு நடந்த பேச்சுவார்த்தைகளை திரிவுபடுத்தி அதற்கு வேறு அர்த்தம் கற்பித்து அந்த மக்கள் மத்தியில் எங்களுடைய இணைவை சிங்கள பௌத்த சமூகத்துக்கு ஆபத்தான ஒரு விஷயமாக காட்டி அதனூடாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை ஓரளவுக்காவது கட்டங்கட்டமாக கூட்டி வருகிற மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய அந்த வாய்ப்புக்கு நாங்கள் ஏதாவது ஆபத்தை விளைவித்து விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தோம். எனவே தான் இந்த பேச்சுவார்த்தைகளை நகர்த்தி கொண்டு போகிற போது மிக சாணக்கியமாக பக்குவமாக அதே நேரம் நேர்மை தவறாமல் நாங்கள் ஒளித்து மறைத்து எதையும் பேசவில்லை. மிக தெளிவாக சமூகம் சார்ந்த விஷயங்களை பேசினோம். அதிலும் வேறு யாரோடும் பேசுவதில் இருந்த அர்த்தம் இருக்காது. குடும்பத்தில் இருக்கிற அந்த 3 பேரோடு தான் பேச வேண்டும். மும்மூர்த்திகளோடும் தாராளமாக பேசினோம். மும்மூர்த்திகளில் ஒரு சிலர் கொஞ்சம் ஒரு கடும்போக்கு நிலைப்பாட்டில் இருந்தாலும் காலம் செல்ல செல்ல அவர்களும் மெதுவாக தங்களுடைய இறுக்கமான நிலைப்பாடுகளை தளர்த்தி கொண்டு வந்தார்கள். அதன் மூலம் அவர்கள் அரசியல் ரீதியாக முஸ்லிம் காங்கிரஸ் வெளியேறுவது ஆபத்தானது என்ற ஒரு நிலைமையை ஜீரணித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது. அது இன்னும் எங்களுடைய தீர்மானத்தை இலகுபடுத்தியது என்பதைத்தான் நான் சொல்லியாக வேண்டும். உண்மையிலேயே நீங்கள் மஹிந்த ராஜபக்ஷவை அவர்கள் நீங்கள் பல்வேறு கோரிக்கைகள் சமூகம் சார்பில் விடுத்திருந்தீர்கள். அந்த கோரிக்கைகளை ஏற்றிருந்தால் நீங்கள் மஹிந்த ராஜபக்ஷவை ஆதரித்திருப்பீர்கள் அந்த தேர்தலில்? கோரிக்கைகளை என்றால் நாங்கள் ஒரு விஷயத்தில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எடுக்கிற தீர்மானங்கள் கட்சி பிளவுபடுவதை ஒருபொழுதும் அடிப்படையாக வைத்த தீர்மானங்களாக இருக்க முடியாது. என்றால் மக்களை பொறுத்த மட்டிலும் கட்சியில் போராளிகள் மத்தியிலும் என்றால் பதவியில் இருப்பவர்களுடைய நிலைப்பாடுகள் கொஞ்சம் வித்தியாசமாக ஆங்காங்கே இருந்தது என்ற ஒரு ஆபத்தை நாங்கள் சந்தித்திருந்தோம். மிக சுவாரஸ்யமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு எதிராகவும் மாகாண சபை உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாகவும் இருக்கிற ஒரு இரட்டை நிலைப்பாட்டில் கட்சியின் அரசியல் பிரதிநிதிகள் இருந்தார்கள். அது மிக விசித்திரமான ஒரு விஷயம். அதை சமாளிப்பதும் குறிப்பாக இவர்கள் எல்லோரையும் நாங்கள் வெளியேறுகிற போது ஒருவர் எஞ்சாமல் வெளியில் எடுப்பது என்பதில் எனக்கு கொஞ்சம் காலம் எடுத்தது. என்றால் யாரையாவது பலி கொடுத்து விட்டு வெளியிலே வருவது என்பதை இம்முறை செய்தால் அதுவும் இவ்வொரு முழு சமூகமும் முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு சரியான தீர்மானத்தை சரியான கட்டத்தில் எடுக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிற போது கொஞ்சம் பேரை பறிகொடுத்து விட்டு வருவதை விடவும் அனைவரையும் ஒன்றாக இழுத்து வருவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்பட்டது. அதை நேர்த்தியாக சாதித்து விட்டேன் என்பதில் எனக்கு நிறைய மன திருப்தி. அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் அண்மையில் கண்டி மல்வத் வாஸ்கிரிப்பிட மகாநாயக்கர்களை சந்தித்திருந்தீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் கூறியிருந்தீர்கள், நாங்கள் அந்த அரசாங்கத்தை விட்டு விலகி பொது வேட்பாளரை ஆதரிக்க முன்வந்த பொழுது அரசு ஊடகங்கள் பொதுவாக பல இனவாத நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது, பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தது என்று. மஹிந்த ராஜபக்ஷ என்ற ஒரு ஜனாதிபதிக்கும் அது ஒரு மிக பெரும் தூண்டுகோலாக அமைந்தது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுடைய வெளியேற்றம் என்பது கடைசியாக இடம்பெற்ற பிரச்சார கூட்டங்களில் அவர்கள் நீங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை அடிப்படையாக வைத்துத்தான் அவர்களுடைய பிரச்சாரத்தையே கொண்டு போனார்கள். நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய அரசியல் அறிவுக்கு உட்பட்ட வகையில் நீங்கள் நினைத்து பார்க்கின்ற பொழுது உங்களுடைய வெளியேற்றத்தின் காரணமாக பொதுவாக எந்த பக்கம் வாக்களிப்பது என்று தீர்மானிக்காத இனவாத சக்திகள் அவருக்கு வாக்களித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் உணர்கின்றீர்களா? இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்த மட்டில் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் 2005ஆம் ஆண்டு தொடக்கம் எங்களை அவ்வப்போது
அவர்களோடு இல்லாத அல்லது அவர்களை விட்டு விலகுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த நாட்டை பிளவுபடுத்த வருகிற ஒரு கூட்டமாக, சுயலாப நோக்கங்களுக்காக ஆட்சி மாறுகிற அல்லது ஆட்சியிலிருந்து விலகுகிற ஒரு கூட்டமாக சித்தரிப்பதில் பின்னிற்கவில்லை. ஆனால் இந்த பொலித்து போன உபாயம் எந்த நேரமும் பலிக்கும் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் நாங்கள் நினைத்ததை விடவும் சிங்கள மக்கள், அதிலும் குறிப்பாக 2 தரப்பினர், சிங்கள சமூகத்தில் இருக்கிற நகர்ப்புறங்களிலே வாழுகிற நடுத்தர வர்க்க சாதாரண மக்கள், அரசாங்க ஊழியர்கள், நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற வர்த்தகர்கள், மற்ற கூட்டத்தினர், இது ஒரு பெரிய தொகையினரானவர்கள். நகர் சுற்றுப்புறங்களிலும் வாழுகிற சிங்கள பௌத்த மக்கள், அவர்கள் இந்த அரசாங்கத்தின் ஊழல் குறித்த குற்றச்சாட்டுக்கள், படாடோபமான வாழ்க்கை முறை குறித்த விமர்சனங்கள், இவற்றை மிக வெறுப்போடு பார்த்தார்கள். இந்த கலாச்சாரத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே இந்த புலித்து போன தேசப்பற்று குறித்த அவர்களுடைய சித்தாந்தங்கள் எடுபடவில்லை என்பது மிகப்பெரிய நிம்மதிக்குரிய விஷயம். என்றால் இந்த புலித்து போன விஷயங்களை பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ளாமல் நல்லாட்சி சம்பந்தமான விஷயங்களில் கூடிய கவனத்தை செலுத்தினார்கள். அடுத்த கூட்டம் இம்முறை புதிதாக வாக்களிக்கிற தகுதியை பெற்ற ஏறத்தாழ ஒரு பில்லியனுக்கு உட்பட்ட இளம் வயதினர், அவர்கள் இந்த சமூக வலைத்தள செய்தி பரிமாற்றங்களினால் மிக தீவிரமாக இந்த அரசாங்கத்துக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்து கொண்டு வந்தார்கள். அது ஆரம்பம் தொட்டே ஆட்சியாளர்களினால் மிக அச்சத்தோடு பார்க்கப்பட்ட விஷயம். ஈற்றிலே அவர்களுக்கு வினையாக முடிந்தது என்பதையும் சொல்லியாக வேண்டும். குறிப்பாக அமைச்சர் அவர்கள், எனக்கு இதற்கு ஒற்றை வரியில் பதில் வேண்டும். நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய வெளியேற்றத்தின் ஊடாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2 தரப்பினரை இப்பொழுது நீங்கள் எனக்கு சுட்டிக்காட்டியிருந்தீர்கள் வாக்காளர்கள் வரிசையில். ஒன்று நடுத்தர வர்த்தக சமூகம் தொடர்பில், அடுத்தது இளைஞர் புதிதாக இணைந்த வாக்காளர்கள் தொடர்பில். அதே நேரத்தில் நீங்கள் இந்த கிராமப்புற மக்கள் தொடர்பிலும் ஒரு கருத்தினை கூறியிருந்தீர்கள். அவர்கள் எந்தளவு தூரம் முன்னாள் ஜனாதிபதியோடு விசுவாசமாக இருந்தார்கள், அவருடைய தலைமை தொடர்பில் எந்தளவு தூரம் நம்பிக்கையாக இருந்தார்கள் என்பது தொடர்பில். அதே நேரத்தில் தேர்தல் பெறுபவர்களினூடாக அதனை எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவருக்கு கிராமப்புறங்களினூடாக கிடைத்த செல்வாக்கு எந்தளவு தூரம் இருந்தது என்பது எனக்கு ஒற்றை வரியில் கூறுங்கள். நீங்கள் எடுத்த தீர்மானத்தினூடாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு இனவாத வாக்குகள் கிடைத்ததற்கான வாய்ப்புகள் இருந்ததா இல்லையா? பாரிய அளவில் அவர் நினைத்த மாதிரி மக்கள் மத்தியில் மாற்றங்கள் ஏற்படவில்லை. ஓரளவுக்கு சில நேரம் சாத்தியமாக இருக்கலாம், ஆனால் அதற்கான போதிய கால அவகாசம் இருக்கவில்லை. உங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனம் உட்பட அரச ஊடகங்களை எல்லாம் அதிகப்படியாக இதற்காக பாவித்தார்கள். ஆனால் உங்களுடைய இந்த தொலைக்காட்சி மற்றும் இலங்கை ரூபவாகினி கொடுத்த அப்புறம் இலங்கை வானொலி போன்றவைக்கு இருக்கிற நாடு தழுவிய கவரேஜ் மற்ற ஊடகங்களுக்கு இல்லை என்ற காரணத்தினால் அதை வைத்து மக்கள் மத்தியில் செய்த பிரச்சாரங்கள் பெரிதாக எடுபடவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸினுடைய தலைமை 2005ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிக்க முன் வருகிறது. அப்போதைய காலகட்டத்தினை பொறுத்தவரையில் அது ஒரு சரியான தீர்மானமாக தென்பட்டது. தமிழ் மக்களுடைய வாக்குகள் புறக்கணிக்கப்பட்டமையின் காரணமாக அந்த தேர்தல் முடிவுகள் வேறு வகையாக வந்திருந்தாலும் கூட 2010ஆம் ஆண்டிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுடைய தலைமையும் கட்சியும் எடுக்கிற முடிவு முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பது. 30-40 ஆண்டுகள் அனுபவம் மிக்க அரசியல் அனுபவம் மிக்க ஒரு தலைவராக மஹிந்த ராஜபக்ஷ இருக்கின்ற பொழுது ஒரு இராணுவ தளபதியை இந்த நாட்டின் தலைவராக்க வேண்டும், ஜனாதிபதியாக்க வேண்டும் என்ற முனைப்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மிக தீவிரமாக ஈடுபட்டது. அதே நேரத்தில் மிக அதிகளவான தேர்தல் பிரச்சாரங்களிலும் நாடு தழுவிய ரீதியில் ஈடுபட்டது. ஏன் சரத் பொன்சேகாவை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்க வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வந்தது?
ரெண்டு காரணங்களுக்காக. ஒன்று, மஹிந்த ராஜபக்ஷவுடைய அரசியல் கோட்பாடுகளோடு எங்களுக்கு பாரிய உடன்பாடு இருக்கவில்லை. அடுத்தது, ரணில் விக்ரமசிங்க அந்த கட்டத்தில் சந்தைப்படுத்த முடியாத ஒரு தலைமையாக இருந்தது என்பதை மிக தெளிவாக நாங்கள் அடையாளம் கண்டிருந்தோம். எனவே இதிலிருந்து விடுபடுவதற்கு ஏதோ ஒரு மாற்றுத் தீர்வை நாடியாக வேண்டும். அதிலே ஜேவிபி, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையிடம் இந்த யதார்த்தத்தை மிக தைரியமாக எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருந்தது. அதை நாங்கள் செய்தோம். செய்தது மாத்திரமல்ல, நான் இன்னும் ஒரு படி மேலே போய் தமிழ் தேசியம் யுத்தத்தில் தோல்வியுற்றதாக ஒரு வெற்றி களிப்பில் மிக கீழ்த்தரமாக அல்லது ஒரு தமிழ் மக்களை பாதிக்கின்ற வகையில் நடந்து வந்த பிரச்சாரங்களுக்கு மத்தியில் ஒரு இராணுவ தளபதி, அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த ஒரு இராணுவ தளபதியை தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் ஒரு மாற்றுத் தீர்வாக சந்தைப்படுத்துவதற்கு அவர்களை இழுத்து வருகிற பணியில் நானும் ஒரு பாரிய பங்களிப்பை செய்ய வேண்டி இருந்தது. அதற்கென்று நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகளோடு சுவிட்சர்லாந்து போல இடங்களுக்கும் போய் மிகப்பெரிய பிரயத்தனங்களில் ஈடுபட வேண்டி இருந்தது. இதையெல்லாம் செய்ததற்கு காரணம் இந்த ரெண்டு விஷயங்களும் தான். ஆனால் அந்த தேர்தல் முடிவுகளிலும் ஒரு பெரிய வாக்கு வித்தியாசம் காட்டப்பட்டாலும் இறுதி நேர மோசடிகள் என்பது கொஞ்சம் இடம்பெற்றுத்தான் இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எடுத்த சில முடிவுகள் தொடர்பில் நீங்கள் பின்னர் அது தொடர்பிலான அதிருப்தியை வெளியிட்டிருந்தீர்கள். குறிப்பாக ஷிராணி பண்டாரநாயக்க பதவி நீக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எடுத்த முடிவு. அதற்கு அப்பால் சென்று 18வது திருத்தச் சட்டத்துக்கு நீங்கள் ஆதரவளிக்க முற்பட்டமையானது எந்தளவு தூரம் அரசியல் சாணக்கியமிக்க ஒரு முடிவு. அதே சந்தர்ப்பத்தில் திவினகும சட்டமூலம் போன்றவை கொண்டு வரப்பட்ட நேரத்தில் பாராளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு சிறுபான்மை கட்சி என்ற அடிப்படையிலும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சட்ட முதுமானியும் கூட, அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் 18வது திருத்தச் சட்டம் என்பது முழு நாட்டுக்கும் ஒரு ஆபத்தான விடயமாக இன்றும் பார்க்கப்படுகிறது. அதே சந்தர்ப்பத்தில் சிறுபான்மை சமூகம் என்று பார்க்கின்ற பொழுது எங்களுக்கும் அது திருப்தியை தராத ஒரு விடயமாக கூட நாங்கள் அதனை பார்க்கின்றோம். இவ்வாறான சூழ்நிலையில் ஏன் அவ்வாறான சட்ட மூலங்களுக்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் முன் வந்தது? இல்லை, அந்த சட்ட மூலத்தை ஆதரிக்காமல் இருந்திருந்தால் முஸ்லீம் காங்கிரஸில் பலரை பறித்தெடுத்திருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதற்கு காரணமாக அமைந்தது ஐக்கிய தேசிய கட்சி விட்ட ஒரு மிகப்பெரிய தவறு. அதனை அந்த முடிவை அவர்கள் எடுத்த போதே நான் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன். நாங்கள் ஆதரித்த சரத் பொன்சேகா ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தவுடன் மிக தெளிவாக தெரிந்த விஷயம், பாராளுமன்ற தேர்தலிலும் அதே கூட்டு ஒன்றாகவே இருந்தால் மாத்திரம்தான் 3/2 பெரும்பான்மையை நெருங்குவதற்கு இருக்கிற வாய்ப்பை நாங்கள் குறைக்கலாம். என்னுடைய பார்வையில் சரத் பொன்சேகாவுடைய தோல்வியோடு அந்த அன்னம் சின்னத்தில் ஜேவிபி உட்பட எல்லா கட்சிகளையும் ஒன்றாக வைத்திருக்கிற முயற்சியில் ஐக்கிய தேசிய கட்சி கொஞ்சம் தியாகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். வேறு எதற்குமாகவும் அல்ல, ஐக்கிய தேசிய கட்சியையும் எங்களையும் பாதுகாப்பதற்காக. இல்லை என்றால் நிச்சயமாக முதலில் பலியாவோர் நாங்களாகத்தான் இருப்போம். என நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியோடவும் மிக சிறிய கட்சி என்ற அடிப்படையில் அதை பற்றி நாங்கள் மிக
தீவிரமாக கதைக்க வேண்டியிருந்தது. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியினர் பிடிவாதமாக இருந்தார்கள். இனிமேல் அன்னம் சின்னத்தில் நாங்கள் போக முடியாது, எங்களுடைய கட்சியின் அடையாளத்தை விட்டு கொடுக்க முடியாது என்று பிடிவாதமாக இருந்த நிலையில் மிக தெளிவாக அவர்களுக்கு சொன்னோம். இதில் உள்ள பாரதூரம் என்னவென்றால், இந்த ஜனாதிபதி தேர்தல் வெற்றியோடு பாராளுமன்ற தேர்தலில் 3/2 பெரும்பான்மை அடைவதற்கு ஒரு சில ஆசனங்கள் தான் குறைவாக வரும் என்ற நிலைப்பாட்டில் முஸ்லிம் காங்கிரஸ் தான் முதலாவது பலியாகிற ஒரு கட்சியாக மாறிவிடும் என்பதை தெளிவாக நாங்கள் சொன்னோம். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி பிடிவாதமாக இருந்தது. அவர்களோடு சேர்ந்து கேட்டோம். கேட்ட நிலையில் எதிர்பாராத ஒரு நிகழ்வாக நான் என்னுடைய சட்ட முதுமானி பட்டப்பரீட்சைக்கு படிப்பதற்காக கொஞ்சம் ஓய்வெடுத்து ஒதுங்கியிருந்த நிலையில் என்னுடைய முதுகுக்கு பின்னால் சில நிகழ்வுகள் நடந்ததை நான் அறிந்திருக்கவில்லை. அறிய வந்தவுடன் எனக்கென்று பெரிய தெரிவுகள் எதுவும் இருக்கவில்லை. ஒன்று, தற்காலிகமாக ஒரு பேரம் பேசும் நிலைக்கு அன்றிருந்த ஜனாதிபதியோடு போயாக வேண்டும். ஜனாதிபதிக்கும் இந்த 3/2 பெரும்பான்மை அடைந்து கொள்வதற்கு கொஞ்சம் பேரை பறித்தெடுக்கலாம் என்ற தைரியம் இருந்தாலும், ஆனால் அவர்கள் வந்தால் மக்கள் யாரும் அவர்களுக்கு பின்னால் வரமாட்டார்கள் என்பதும் அவருக்கு தெரிந்திருந்தது. அவரை பொறுத்த மட்டில் ஆசனங்கள் மாத்திரம்தான் தேவை பாராளுமன்றத்தில் நிலைப்பாட்டிருந்தாலும், முஸ்லீம் காங்கிரஸ் இன்னும் ஒரு சமூக யதார்த்தத்தை உள்வாங்க வேண்டியிருந்தது. எங்களை ஆதரித்த எங்களுடைய கட்சி போராளிகள் உட்பட கட்சி இந்த தடவை இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து 3/2 பெரும்பான்மையில் இருக்கிற பேரம் பேசும் சக்தியையாவது வைத்துக்கொண்டு எதையாவது அரசாங்கத்தில் சேர்ந்து செய்தாக வேண்டும், இல்லை என்றால் இன்னும் மக்களை எங்களிடத்திலிருந்து தூரப்படுத்துகிற, அபிவிருத்தியை காட்டி மக்களை பறித்தெடுக்கிற விஷயங்களில் ஆபத்து வரும் என்ற ஒரு நிலைமை எங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலும் கணிசமான அளவு இருந்தது என்ற ஒரு நிலையில் அவற்றையெல்லாம், அது மட்டுமல்ல, சமூகத்தில் உலமாக்கள், சமூக தலைமைகள் கூட மறைமுகமாகவும் நேரடியாகவும் இதற்கு பிறகும் இன்னும் பிடிவாதமாக இருப்பதில் அர்த்தமில்லை, கொஞ்சம் என்றால் பதுங்கி பாய்வதற்காகவாவது நீங்கள் கொஞ்சம் அரசாங்கத்தோடு சேர வேண்டும் என்ற அழுத்தம் மெதுவாக ஆரம்பித்திருந்தது. இவற்றையெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், ஜீரணிப்பதற்கு சங்கடமாக இருந்தாலும், அன்றிருந்த நிலவரத்தில் அதை செய்வதில் பெரிய பாதகம் இல்லை என்று நினைத்தோம். ஆனால் அது தீவிரமான சில பாதக நிலைமைகளை தோற்றுவித்தது காலப்போக்கிலே என்ற காரணத்தினால் அதற்காக நாங்கள் வருந்தினோம். சரி, அதே நேரத்தில் தொலைபேசி ஊடாக ஒரு நேயர் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள், யார் பேசுகின்றீர்கள், எங்கிருந்து பேசுகின்றீர்கள்? நான் பொத்தியிலிருந்து சமாயன் பேசுகிறேன். உங்களுடைய கேள்வியை முன்வைக்கலாம். வார எம்பி தேர்தலில் பொத்தியிலுக்கு எம்பி கிடைக்காது, தேசிய பட்டியலாவது கிடைக்குமா பொத்தியிலுக்கு? சரி, நன்றி. பல ஊர்களில் தங்களுடைய ஊருக்கு எம்பி வேண்டும் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பொத்துவிலை பொறுத்த மட்டில் அம்பாறை மாவட்டத்தின் தென்கோடியில் எல்லா விதங்களிலும் ஒதுக்கப்பட்ட ஒரு ஊராக இருக்கிற நிலையில் அவர்களுக்கு மத்தியில் இந்த எதிர்பார்ப்பு மிக கூடுதலாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த கட்டத்தில் என்றால் முஸ்லீம் காங்கிரஸ் எடுத்த எடுப்பிலே இதை செய்வோம் அதை செய்வோம் என்று உத்தரவாதம் கொடுப்பதை விடவும், முஸ்லீம் காங்கிரஸ் என்ற கட்சியின் வெற்றியை, அதிலும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் என்றால் நடக்கிற தேர்தல், இப்போ போகிற அரசியல் சமன்பாடுகளை வைத்து பார்க்கிற போது
ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் ஒரு விதமான போட்டி நிலைமையை தோற்றுவிக்கும் என்ற சாத்தியப்பாடுகள் தென்படுகிறது. நாங்கள் எவ்வாறான கூட்டு ஒன்றை அமைக்கப் போகிறோம் என்பதை பொறுத்தும் எத்தனை தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்கும் என்பதை பொறுத்தும் பொத்துவில் போன்ற பிரதேசங்களும் எதிர்பார்ப்பை இழக்க வேண்டிய அவசியமில்லை. அதே சந்தர்ப்பத்தில் உங்களுடைய முதுகுக்கு பின்னால் தட்டுபவர்கள் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். உங்களுடைய கட்சியின் தவிசாளராக இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பஷீர் ஷேகுதாத் அவர்கள் இம்முறை ஜனாதிபதி தேர்தலின் பொழுது நடந்து கொண்ட விதம் தொடர்பில் நீங்கள் அறிவீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்த பொழுது அவரும் ஒரு அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருந்தார். அதை நீங்கள் கண்டித்து வாழ்த்திருந்தீர்கள். இது போன்ற பல சந்தர்ப்பங்கள் கட்சிக்குள் இடம்பெற்றிருக்கின்றன. அவருடைய செயற்பாடுகள் தொடர்பில் பல அதிருப்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. உங்களுக்கு கட்சியை வழிநடத்தி செல்வதில் சில தீர்க்கமான முடிவுகளை எடுக்கின்ற பட்சத்தில் இவ்வாறான காய் நகர்த்தல்கள் உள்ளுக்குள் இருந்தே நடந்தேறியிருப்பதாக நீங்கள் பல தடவைகள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் கூறியிருக்கின்றீர்கள். இவ்வாறான சூழ்நிலையில் இவ்வாறானவர்கள் தொடர்பிலான நீங்கள் ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு அவர்களை அறிந்து கொண்டு ஏன் மீண்டும் மீண்டும் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வைத்துக் கொள்கிறார்கள்? குறிப்பாக அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டாலும் போட்டியிடாவிட்டாலும் ஒருவேளை தோற்றுவிட்டால் கூட மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி அவருக்கு கிடைக்கிறது. இது எதிர்வரும் காலங்களில் இடம்பெறுமா? இல்லை, முஸ்லீம் காங்கிரஸுடைய அரசியலில் ஒரு சிலருக்கு அந்த அதிர்ஷ்டம் வாய்த்திருக்கலாம். ஐக்கிய தேசிய கட்சியில் நண்பர் அஸ்வருக்கு மாதிரி அந்தந்த கட்டங்களில் தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கு உறுத்துடையவர்களாக அவர்களை கருதி கட்சி அந்த அலங்காரத்தை செய்திருக்கிறது. இடைநடுவில் ஏதாவது தடுமாற்றம் வருகிற நிலவரம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிற பிரச்சனையாகத்தான் இருந்து வருகிறது. தவிசாளரை பொறுத்தமட்டில் பலவிதமான விமர்சனங்கள் இருக்கலாம். தனிப்பட்ட முறையில் நான் அவரோடு எந்த முரண்பாடும் எனக்கு கிடையாது. ஆனால் பொதுவான விஷயங்களில் கட்சி தீர்மானங்களை குறித்த விஷயங்களில் அதிலும் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச ஆட்சியை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்பதில் கொஞ்சம் அதி தீவிர நிலைப்பாட்டில் அவர் இருந்தார் என்பதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஓடு நாங்கள் அரசியல் ரீதியாக மஹிந்த ராஜபக்ச எடுக்கிற நிலைப்பாடுகளுக்கு மாற்றமாக சில சந்தர்ப்பங்களில் பேசுகிற போது அதையும் கூட அவர் வித்தியாசமான பாணியில் விமர்சிக்கிற நிலவரங்கள் இருந்தது. இவ்வாறானவர்கள் எதிர்வரும் காலங்களில் உங்கள் அரசியல் அங்கம் வகிப்பார்களா என்பது என்னுடைய கேள்வி. ஏனென்று சொன்னால் நீங்கள் குறிப்பாக குறிப்பிடுகின்ற விஷயம் இப்பொழுது பாரதூரமான விடயம் 18வது திருத்தச் சட்டமூலத்துக்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆதரவளித்தது என்பது. அதனத்தில் ஷிராணி பண்டாரநாயக்க பதவி நீக்கப்பட்ட விவகாரம் போன்றன தேசிய அளவிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையில் முக்கியத்துவம் பெறுகின்ற அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற விடயங்கள். கட்சி பிளவுபடும் என்பதற்காக நீங்கள் இவ்வாறான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுகின்றீர்கள். உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது. ஆனால் ஒட்டுமொத்த கட்சியினுடைய ஆதரவாளர்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஏன் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைமை இந்த இடத்தில் அரசாங்கத்தை விட்டு வெளியேறாமல் இருக்கிறது? அதே சந்தர்ப்பத்தில் இவ்வாறானவர்களை யாராக இருந்தாலும் மாகாண சபை உறுப்பினர்களாக இருந்தாலும் பிரதேச சபை உறுப்பினர்களாக இருந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மக்கள் அவர்களை கவனித்துக் கொள்வார்கள் என்ற அடிப்படையில் தலைமை ஒரு சரியான தீர்மானத்தினை எடுத்து கட்சியிலிருந்து அவர்களை நீக்கிவிட்டு அவர்களை மக்கள் மத்தியில் முன்னிறுத்துவதற்கு ஏன் முன் வருவதில்லை? இல்லை, இப்போ கட்சி கூட்டாக எடுக்க வேண்டிய தீர்மானம் நான் சில சந்தர்ப்பங்களில் மிக இறுக்கமாக சில தீர்மானங்களுக்கு வந்திருக்கிறேன். அந்த தீர்மானங்களை மக்கள் அங்கீகரித்தும் இருக்கிறார்கள். நாங்கள் அவ்வப்போது கட்சியில் இருந்து இடைநிறுத்தப்படுவதும் அவர்களை விலக்க வேண்டிய போது விலக்குவதும் என்பதும் நடைபெறாமல் இல்லை.
இல்லை, நடைபெற்றுத்தான் இருக்கிறது. ஆனால் என் பஷீர் ஷேகுதாவுதை பொறுத்த மட்டில் மாத்திரம் ஏதோ ஒரு விதிவிலக்கான ஒரு நடைமுறை இருக்கிறதா என்று பலரும் கேட்கிறார்கள். அவருக்கென்று ஒரு 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 தனியான பாத்திரம் இருந்திருக்கிறது இந்த கட்சியில். அவருடைய சார்பிலும் கட்சிக்குள்ளே பேசியவர்கள் என்று ஒரு கூட்டம் இருந்து வந்திருக்கிறது. எல்லா விஷயங்களையும் உள்வாங்கியவர்களாகத்தான் நாங்களும் கூட்டாக எப்படியாவது ஒரு தீர்மானத்துக்கு வருகிற போது இந்த அரசாங்கத்திலிருந்து இருப்பது விலகுவது சம்பந்தமான விஷயத்திலும் நான் எவ்வளவுதான் எங்களுக்கு இடையிலே கடந்த ஓரிரு வருஷங்களாக ஒரு முரண்பாடுகள் வெளிப்படையாக தென்பட்டாலும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது, ஒரு தீர்மானத்துக்கு வருவதற்கு முன்பு கலந்து பேசுவது போன்ற விஷயங்களில் எந்தெந்த கட்டங்களில் என்னென்ன விஷயங்களை பேச வேண்டுமோ அவற்றையெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். அவருடைய விருப்பத்தையும் எதுவாக இருக்கிறது என்று அறிந்து கொண்டு இறுதியான தீர்மானங்களுக்கு நான் வந்திருக்கிறேன். அதற்காக அவர் போகின்ற திசையில், அவர் போக எத்தனிக்கின்ற திசையில் கட்சியை கொண்டு போக வேண்டும் என்று நான் விட்டு கொடுத்ததும் கிடையாது. ஆனால் அதில் இருக்கிற நியாயங்களை அவரும் புரிந்து கொண்டிருப்பார். அதில் ஈற்றிலே நான் எடுத்த முடிவுகளுடைய நியாயங்கள், குறிப்பாக கடந்த கிழக்கு மாகாண தேர்தலின் போது கட்சியின் தீர்மானத்தை அவர் அங்கீகரிக்கவில்லை, பகிரங்கமாக அதற்கு எதிராக அறிக்கைகள் விட்டார் என்ற நிலைமையும் அதிலே நாங்கள் எடுத்த தீர்மானம்தான் இன்றும் முஸ்லிம் காங்கிரஸை பாதுகாத்திருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் தனித்து கேட்பதற்கான முஸ்லிம் காங்கிரஸுடைய தீர்மானம் தொடர்ந்தேர்ச்சியாக எல்லா தேர்தல்களிலும் எடுக்கப்பட்டது இந்த அரசாங்கத்துக்குள் முஸ்லிம் காங்கிரஸ் பாதுகாக்கப்படுவதற்கும். கடந்த தேர்தல் வருகிற போது அரசாங்கம் கூட முஸ்லிம் காங்கிரஸின் உண்மையான வாக்கு வங்கியின் பெருமானத்தை உணர்வதற்கும் மிக முக்கியமான உந்து சக்தியாக இருந்திருக்கிறது. நண்பர் பஷீர் ஷேகுதாவுத் உடைய அரசியலை அவர் கொஞ்சம் செப்பு நட்டுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அது அவரை பொறுத்த விஷயம். அதே சந்தர்ப்பத்தில் தொலைபேசியூடாக ஒருவர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? எங்கிருந்து பேசுகிறீர்கள்? நான் சம்மந்துறையிலிருந்து மனாஸ் கதைக்கிறேன். சொல்லுங்கள் மனாஸ். இந்த கிழக்கு மாகாண முதலமைச்சு பதவி வழங்கினது ரிங்கோக்கு ஏற்கனவே வழங்கியாச்சு, பெட்டிகுளோக்கு ஏற்கனவே வழங்கியிருந்து இப்போ மீண்டும் பெட்டிகுளோக்கு வழங்கியிருக்கீங்க. இதே அம்பாறை மாவட்டத்துக்கு ஒரு முதலமைச்சு பதவி நீங்கள் தரையில்லாத நிலைமையில் இருக்கீங்க. சரி, நாங்கள் அதனோடு தொடர்பட்டதாகத்தான் என்னுடைய அடுத்த கேள்வியும் இருக்கிறது. மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார் ஏகலைவனுக்கு வில்வித்தை பயிற்சி வழங்கியிருந்தார். வில்வித்தை பயிற்சியை வழங்கியவர் ஒரு கட்டத்தில் தன்னுடைய குருதட்சிணைக்காக அவருடைய கட்டை விரலை கேட்கின்றார். ஆனால் அந்த கட்டை விரலை அவரால் வழங்க முடியாது. வழங்கினால் அவரால் வில்வித்தை பயிற்சி மேற்கொள்ள முடியாது. இதனை நான் கூறவில்லை, நீங்கள் தான் கூறியிருந்தீர்கள் அண்மையில் முல்லைத்தீவில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தின் பொழுது. இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் அவர்கள் அந்த ஏகலைவனிடம் கட்டை விரலை கேட்டது போல் என்னிடம் முதலமைச்சர் பதவியை கேட்டதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்று பார்க்கிற பொழுது நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்த காலகட்டத்தில் பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தீர்கள். இரு சமூகத்தின் மத்தியிலும் அது தொடர்பிலான ஒரு அந்த ஒற்றுமை தொடர்பில் ஒரு நல்லதொரு நிலைப்பாடு இருந்தது. ஆனாலும் இந்த முதலமைச்சர் திரைவிடயத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இப்பொழுது இடையில் ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு கண்டன அறிக்கைகளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மீது அவர்கள் காட்டமாக தெரிவித்து வருகின்றார்கள். ஏன் இவ்வாறு ஒரு நிலைமை ஏற்பட்டது? இல்லை, முதலமைச்சர் விவகாரத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அதை அடைய வேண்டும் என்பதற்கான எத்தனத்தில் தான் சென்ற தடவை நாங்கள்
தயக்கத்தோடும் விருப்பக்குறைவோடும் தான் அன்றிருந்த ஆட்சியாளர்களோடு ஒரு கூட்டரசாங்கம் என்பதற்கு இணங்க வேண்டி ஏற்பட்டது. ஆனால் ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருந்தோம். என்றால் முஸ்லிம் முதலமைச்சர் என்பதை முஸ்லிம்கள் அடையாமல் இல்லை. நண்பர் நஜீப் மஜீதுக்கு அந்த பதவி வழங்கப்பட்ட போது முஸ்லிம் முதலமைச்சர் கிடைத்தாகிவிட்டது. தமிழ் முதலமைச்சருக்கும் பிள்ளையானுக்கு அந்த முதலமைச்சர் பதவி கிழக்கில் வழங்கப்பட்டதோடு அவர்களுக்கும் என்றால் கிழக்கில் முஸ்லிம் தமிழ் முதலமைச்சர்கள் என்ற தாகம் தீர்க்கப்பட்டாகிவிட்டது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் முஸ்லிம் காங்கிரஸுக்கும் அதை அனுபவிக்க முடியவில்லை என்ற ஒரே விஷயம்தான் எஞ்சி இருந்தது. முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்த மட்டிலே இந்த கட்சியுடைய அந்தஸ்து என்பது முஸ்லிம் முதலமைச்சர் என்ற விஷயத்தை நாங்கள் அடைவதன் மூலம் நிரூபிக்கப்பட வேண்டும் என்ற, குறிப்பாக தேசிய அரசியலில் ஏனைய பிரதான அரசியல் கட்சிகளும் சர்வதேச அரங்கிலும் முஸ்லிம் காங்கிரஸுடைய அந்தஸ்தை கொஞ்சம் உயர்த்தி காட்டுவதற்கு ஒரு பாத்திரமாக இந்த முதலமைச்சர் விவகாரம் எங்களுக்கு முக்கியமாக தெரிந்தது. அதற்காகத்தான் நாங்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருந்தோம். துரதிர்ஷ்டவசமாக அதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் நிலைப்பாடுகளும் காட்டமான அறிக்கைகளும் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தியது என்பது குறித்துத்தான் நான் இந்த ஏகலைவன் துரோணாச்சாரியார் கதையை கூற வேண்டி வந்தது. இவர் எதற்காகவும் அல்ல. அதிலும் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைமையாக இருக்கிற சம்பந்தன் ஐயாவுக்கு நாங்கள் இப்பொழுதும் கௌரவம் செலுத்தி வருகிறோம். என்றால் தமிழ் பேசும் சமூகங்களின் ஒரு தலைமகனாக அவரை நாங்கள் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக பழைய தலைமுறையில் எஞ்சியிருக்கிற மிகச் சொற்பமானவர்களில் ஒருவராகவும் 50களிலே இருந்து தமிழ் தேசிய போராட்டத்திலே இருக்கிற ஒரு தலைமை, மிக பழுத்த அனுபவசாலி என்ற அடிப்படையில் அவருக்கும் சில அரசியல் அழுத்தங்கள் இருப்பதையும் நாங்கள் ஜீரணித்தாக வேண்டும். எனவே முஸ்லிம் காங்கிரஸ் ஏதாவது கொஞ்சம் காட்டமாக அவர்கள் பேசினார்கள் என்பதற்காக கடிந்து கொள்வது என்பது எங்களுடைய அரசியலில் அவ்வளோ பக்குவமான விஷயமாக இருக்க மாட்டாது. குறிப்பாக இம்முறை உங்களுடைய முதலமைச்சர் தெரிவு என்கிற விவகாரத்தில் கட்சி நீண்டதொரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருந்தது. பல பிளவுகளை சந்திக்க வேண்டி ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு சூழ்நிலையில் கடைசியாக நீங்கள் மட்டக்களப்புக்கு கிழக்கு மாகாணத்துக்கான முதலமைச்சர் பதவியை கொடுத்திருக்கிறீர்கள். குறிப்பாக எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது முஸ்லிம் காங்கிரஸினுடைய வாக்கு வங்கி அதிகளவில் இருப்பது அம்பாறை மாவட்டத்தில். அவ்வாறு இருக்கிற பட்சத்தில் அம்பாறை மாவட்டத்திற்கு அந்த முதலமைச்சர் பதவியை வழங்காமல் நீங்கள் மட்டக்களப்புக்கு அந்த முதலமைச்சர் பதவியை பெற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த சூழ்நிலையில் ஒரு அரசியல் சித்து விளையாட்டு கூட நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே சூழ்நிலையில் இதில் கட்சியினுடைய தலைமை தான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்த பொழுது அதில் உங்களுடைய அரசியல் சாணக்கியமும் எடுபட்டிருக்கும். அந்த ரகசியத்தை கொஞ்சம் கூற முடியுமா? இதில் ரகசியம் எதுவும் கிடையாது. இந்த கட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் 7 உறுப்பினர்களையும் ஒன்றாக வைத்திருப்பதும், அதே நேரம் ஏனைய கட்சிகளிலிருந்தும் நாங்கள் ஒரு முதலமைச்சரை தெரிவு செய்வதற்கான ஆதரவை தரக்கூடிய உறுப்பினர்களை எங்களுக்கு சார்பாக கொண்டு வருவதிலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. அதிலே நிந்தவூரைச் சேர்ந்த சகோதரர் ஆரிஃப் சம்சுதீன் ஏற்கனவே கடந்த தேர்தலின் பொழுதே எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய
கரங்களை பலப்படுத்துகிற முயற்சிகளில் ஏனைய உறுப்பினர்கள் எங்களோடு ஒத்த கருத்தோடு அந்த உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த தீர்மானத்தில் மிக முக்கியமாக இருந்தது அடுத்து வருகிற பாராளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுக்கு திருகோணமலை அம்பாறை மாவட்டங்களில் இருக்கிற சவால்களை விடவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிக கூடிய ஒரு சவாலை சந்திக்க வேண்டிய நெருக்கடி ஏற்படும் என்பதை முன்கூட்டியே நாங்கள் அறிந்து வைத்திருந்தோம். அதை நாங்கள் முறியடிப்பதற்கு இந்த கட்சியை வெற்றி கெட்டுச் சொல்லக்கூடிய ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்தாக வேண்டியிருந்தது. அந்த முயற்சியில் இப்பொழுது முஸ்லிம் காங்கிரஸ் ஏறாவூரை முழுமையாக ஒற்றுமைப்படுத்துவதும் குறிப்பாக கல்குடா தொகுதியில் நல்ல அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வேட்பாளரை அறிமுகப்படுத்துவதும் காத்தாங்குடியிலும் அரசியல் செல்வாக்கு மிக்க ஒருவரை களமிறக்குவதும் போன்ற விஷயங்களில் இப்பொழுது நாங்கள் வெற்றி கண்டிருக்கிறோம். அதை அடிப்படையாக வைத்து தீர்மானத்தை எடுத்தாலும் அம்பாறை மாவட்டத்துக்கு அது வழங்கப்படுகிற போது ஒரு முதலமைச்சர் பதவியின் பாதி பங்கை அவர்களுக்கு கொடுப்பதை விடவும் முழு பங்கையும் அனுபவிக்கிற சந்தர்ப்பம் நிச்சயமாக அடுத்த கட்டமாக வரும். அதற்காக இந்த கட்டத்தில் கட்சியின் நன்மை கருதி அதே நேரம் இந்த அணியில் ஒரு சிலருக்கு இது அதிருப்தியான விஷயமாக ஆரம்பத்தில் தென்பட்டாலும் ஒருவரை தவிர 6 பேர் அதை முழுமையாக அங்கீகரித்திருந்தார்கள். ஒருவர் மாத்திரம் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அவரும் தலைமையின் நியாயங்களை ஈற்றில் ஜீரணிக்க வேண்டிய ஒரு நிலையில் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டிருக்கிறார். எனவே மொத்தத்தில் இதைவிடவும் ஒரு மாற்று முடிவுக்கு வருவதன் மூலம் கட்சி பாரிய வித்தியாசமான நன்மைகளை அடைந்திருக்கலாம் என்று ஏதாவது சமன்பாட்டை யாராவது காட்ட முற்படுவார்கள் இருந்தால் அதிலே பெரிய ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியாது. எனவே என்னை பொறுத்த மட்டில் இது நேர்மையாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. அனைத்து சாத்தியப்பாடுகளையும் தகுதி சம்பந்தமான விஷயங்களையும் ஒப்பு நோக்கி பார்க்கிற போது என்றால் கட்சி எடுக்கிற முடிவை அனைத்து மட்டங்களிலும் நாங்கள் நியாயப்படுத்த வேண்டும். இதிலே அல்ஹாஃபில் பொறியியலாளர் நசீர் அகமட் சில காலம் கட்சிக்கு வெளியிலே இருந்தவர் என்ற காரணத்தினால் அவர் குறித்த விமர்சனங்கள் கொஞ்சம் காட்டமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் கட்சிக்குள்ளே ஒருவர் வந்ததன் பிறகு அவர் குறித்த இவ்வாறான விமர்சனங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பதை விடவும் அந்த கட்டத்தில் அவரை பொறுத்த மட்டிலும் மட்டக்களப்பிலே இருந்த கட்சியின் அரசியல் பலவீனம் அவருக்கு வாய்ப்பாக அமைந்தது என்பதையும் அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவரிடத்திலே நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறியிருந்தீர்கள், ஒரு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய ஒரு முதலமைச்சர் பதவியினை எடுப்பது என்பது காலோசிதமானது. அதே சந்தர்ப்பத்தில் சர்வதேச ரீதியாகவும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை தாங்கி பிடிக்கின்ற ஒரு விடயமாக அது இருக்கும் என்ற அடிப்படையில் நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதே சந்தர்ப்பத்தில் கடந்த மாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இணைந்து ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கூறியது 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய ஒருவரை முதலமைச்சராக வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு கருத்து நிலவியது. அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் தேர்தலிலும்
அப்போதைய அரசுக்கு எதிராக வாக்கு கேட்டிருந்தீர்கள். ஒருவேளை அப்பொழுது இருந்த இனவாத பிரச்சனைகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சிறுபான்மை சமூகத்தின் பலத்தை காட்டுகிற ஒரு சந்தர்ப்பமாக அது மாறியிருக்கும், நீங்கள் அவ்வாறு ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் பட்சத்தில். ஆனால் அதற்கு மாற்றமாக நீங்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்போடு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து ஒரு முதலமைச்சராக 2.5 ஆண்டுகள் நீங்கள் பிரித்து கொண்டீர்கள். இந்த முடிவு குறித்து உங்களுடைய நிலைப்பாடு ஏன் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு அவ்வாறு ஒரு முடிவுக்கரவில்லை? 2.5 ஆண்டுகளை விட 5 ஆண்டுகள் என்பது பெரிய, அதுவும் முதலமைச்சர் என்ற அந்த பதவிக்குத்தான் இப்பொழுது 2 கட்சிகளுக்கு இடையில் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிய பொழுது ஏன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் புறக்கணித்தது? சரியான முடிவுகளை சரியான சந்தர்ப்பத்தை தான் எடுக்க வேண்டும். நீங்கள் சொல்வது சரியான முடிவாக இருக்கலாம், ஆனால் பிழையான சந்தர்ப்பத்தில் அந்த முடிவை நான் எடுத்திருந்தால் அது மிக பிழையான முடிவாக போயிருக்கும். நீங்கள் சொல்லுகிற மாதிரி 2.5 வருடங்கள் தானே எடுத்தீர்கள், இதை ஏன் 5 வருடமாக, அதுவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சகலதையும் தருகிறோம் என்ற நிலையில் ஏன் இதை எடுக்கவில்லை என்று கேட்டது. நான் சொல்லுகிற ஒரே ஒரு பதில், நான் தமிழ் தேசிய கூட்டமைப்போடும் ஐக்கிய தேசிய கட்சியோடும் சேர்ந்து ஆட்சி அமைத்திருந்தால் 2.5 மாத காலம் கூட ஆட்சி செய்திருக்க முடியாது. அந்த மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் கொஞ்சம் பேரை விலைக்கு வாங்கியாவது சரி ஆட்சி வீழ்த்தியிருப்பார்கள் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்கவில்லை. சற்று இணங்கி போவதன் மூலம் வருகிற பெரிய ஆபத்துக்களை தடுக்கலாம் என்பதற்காக கொஞ்சம் பதுங்கி பாய்வது என்ற ஒரு முடிவோடு தான் நாங்கள் அந்த விஷயங்களுக்கு இணங்கினோம். அது மாத்திரமல்ல, அவ்வாறு இணங்கியதன் மூலம் அவ்வாறு நாங்கள் செய்திருந்தால் இந்த ஆட்சி மாற்றம் கூட சாத்தியமாக இருக்காது. ஏனென்றால் சிங்கள மக்கள் மத்தியில் அதை ஒரு பெரிய தீவிர பிரச்சாரமாக கொண்டு போய் சில நேரம் பக்குவமில்லாத சில முடிவுகளின் மூலம், என்னை பொறுத்த மட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அண்மையில் வடக்கிலே நிறைவேற்றியிருக்கிற தீர்மானம் ஒரு அவ்வளவு சாணக்கியமான ஒரு தீர்மானம் என்று சொல்ல முடியாது. ஒரு காட்டமான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டோம், அதிலே எங்களுடைய புலம்பெயர் சமூகத்தை திருப்திப்படுத்துகிறோம் என்ற அடிப்படையில் அந்த தீர்மானம் வந்தாலும் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துவிட்டு அந்த ஆட்சி மாற்றம், அதுவும் நல்லாட்சிக்கான இந்த தருணம், அதை அதிலும் ஒரு பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்குகிற நிலையில் சிங்கள தீவிரவாதிகளுக்கு தீனி போடுகிற வேலையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்வது மிகவும் ஆபத்தானது. இந்த ஆபத்தான அரசியலை எங்களை முதலமைச்சராக வைத்து, அதிலும் அவர்களுடைய பகடைகளாக நாங்கள் இருக்கிற நிலையில், என்றால் எல்லா அமைச்சுக்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் அவர்களுடைய ஒரு அவர்களால் ஆட்டுவிக்கப்படுவர்களாக நாங்கள் அந்த ஆட்சியை செய்திருப்போம். அந்த நிலை அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருக்க மாட்டாது. நாங்கள் எடுத்த முடிவினால்தான் வடக்கிலே தேர்தலே நடந்தது என்று சொல்ல வேண்டும். நாங்கள் தப்பித்தவரை தமிழ் தேசிய கூட்டமைப்போடு ஆட்சி அமைத்திருந்தால் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் வடக்கு தேர்தலை நடத்தியே இருக்க மாட்டாது. ஏனென்றால் கிழக்கையும் வடக்கையும் இணைத்து இவர்கள் ஈழம் அமைத்து விடுவார்கள் என்ற ஒரு பூச்சாண்டியை காட்டி வடக்கு மக்களின் ஜனநாயக உரிமையையே முழுமையாக குழி தோண்டி புதைத்திருப்பார்கள் என்ற ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை நான் சொல்லியாக வேண்டும். உங்களுக்கு நேரமாகிறது என்பதை சொல்லி வருகிறார்கள், எனவே முடித்துக்கொள்வது இல்லை. நாங்கள் நினைக்கிறேன் இன்னும் சொற்ப நிமிடங்களில் நாங்கள் முடித்துக்கொள்ளலாம். அதற்கு முன்பாக இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸினுடைய ஸ்தாபக தலைவருக்கும் தற்போதைய தலைவருக்கும் இடையில் சில முடிவுகளை எடுக்கின்ற விஷயத்தில், மக்களுக்கு சேவை செய்கின்ற விஷயத்தில் வேறுபாடுகள் இருப்பதாக கட்சியினுடைய சில போராளிகள் சில நேரங்களில் கருத்து கூறியிருக்கின்றார்கள். என்ன இந்த தலைமை இன்னும் இது தொடர்பில் ஒரு முடிவெடுக்கவில்லை என்றெல்லாம் சிலர் கூறுகின்றார்கள். ஆனால் அஷ்ரஃப் அவர்கள் செய்ததை போன்று சமூகத்துக்கென்று இவர் எதையும் செய்யவில்லையே, ஒரு அமைச்சு பதவி எடுத்துக்கொண்டு அதனூடாக சேவை எதுவும் இடம்பெறவில்லை என்று ஒரு
மனத்தாங்கல் அவர்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த நிலையில் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சிறந்ததொரு அமைச்சு பதவி கிடைத்திருக்கிறது. நீங்கள் அவ்வாறான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கு ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலைகள், சில புறக்காரணிகள் கூட காரணமாக இருந்திருக்கலாம். இப்பொழுது ஒரு சிறந்த நிலைமை காணப்படுகிறது. உங்களுடைய அமைச்சு பதவியினூடாக சமூகம் சார்பாக எதிர்வரும் காலங்களில் சிறந்த முடிவுகளை, சிறந்த சேவையினை செய்வீர்களா என்று நான் கேட்கிறேன். இல்லை, கிடைத்திருக்கிற அமைச்சு பதவி நிறைய சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு முன்பும் இருந்த அமைச்சு பதவிகளில், குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியோடு இருந்தபோது கப்பல் துறை, கிழக்கு அபிவிருத்தி போன்ற அமைச்சுக்கள் கிடைத்தாலும் சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னிறுத்தி சர்வதேச சமூகத்தின் பாரிய நிதியுதவி கிட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியை செய்து கொண்டிருந்த நிலையில்தான் 2.5 வருட காலத்திலே ஆட்சி முடிவுக்கு வந்தது. எனவே அபிவிருத்திக்கான திட்டமிடலை சரிவரச் செய்வதற்கான கால அவகாசம் இருக்காமல் பாராளுமன்றம் கலைந்து விட்டது. அதற்கு பிறகு மஹிந்த அரசாங்கத்தோடு பிச்சை வேணாம் நாயப்புடி என்ற அரசியலை செய்து அவர்களோடு எதிர்த்துவிட்டு இணைகிற நிலையில் எங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தொடர்ந்தும் நடத்தினார்கள் என்பதனால் பாரிய எதையும் செய்ய முடியாது விட்டாலும் கட்சியை பாதுகாப்பதற்கான அந்த அரசியலை நாங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இப்பொழுது நாங்களாக உருவாக்கிய அரசாங்கம் கொஞ்சம் கனதியான அமைச்சு பதவியை தந்திருக்கிறது. அந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தலிலும் ஒரு இன்னும் உறுதியான அரசாங்கம் அமைகிற நிலையில் நிச்சயமாக பல விஷயங்களை செய்ய முடியும். இந்த 100 நாட்களோடு சேர்த்து ஒரு சில விஷயங்களை ஆரம்பிக்கலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம். அதே சந்தர்ப்பத்தில் கடைசியாக ஒரு பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் எந்த மாவட்டத்தில் போட்டியிடுவார் என்றொரு கேள்வி எப்பொழுதும் ஒரு தேர்தல் வருகிற பொழுது இடம்பெறுகின்ற விடயம். கண்டி மாவட்டத்தை புனித்துவப்படுத்தி நீங்கள் பல தேர்தலில் போட்டியிட்டாலும் கண்டி மாவட்ட மக்களுக்கு உங்களால் ஒரு சேவையும் இடம்பெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அவ்வாறொரு நிலைமை மீண்டும் ஏற்படுமா? நீங்கள் கண்டி மாவட்டத்தில் போட்டியிடுவீர்களா? அல்லது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினை பொறுத்தவரையில் ஐக்கிய தேசிய கட்சியினுடன் கூட்டமைத்து ஒரு ஆட்சிக்கான வழிவகையினை செய்வீர்களா? அல்லது கிழக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து செயற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு மீண்டும் கிழக்கில் இப்பொழுது இணைந்திருப்பதைப் போல மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் தலைவரும் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றது? இந்த தேர்தல் கூட்டை நாங்கள் வடகிழக்கு வெளியில் பிரதிநிதித்துவங்களை கூட்டிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்து செய்வதுதான் கூடுதலான நன்மைகளை கொண்டு வரும் என்று தொடர்ந்தும் நம்புகிற ஒரு கட்சியாக இருந்து வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் பெரும்பாலும் அவ்வாறான தீர்மானத்துக்கு தான் நாங்கள் வர முடியும். நான் எங்கு போட்டியிடுவது என்ற தனிப்பட்ட தீர்மானத்தை நான் முன்கூட்டியே அறிவிப்பதும் இல்லை. அது சம்பந்தமாக இன்று கூட எனக்கும் எங்கு போட்டியிட வேண்டும் என்ற தெளிவும் இல்லை. ஆனால் முதல் தெரிவு கண்டியாகத்தான் இருக்கும் என்பது இதில் எந்த ஐயமும் இருக்க முடியாது. ஏனென்றால் சொந்த மாவட்டம், என்னால் இயன்றதை செய்திருக்கிறேன். நான் பெரிதாக பேசிக்கொள்வதற்கு எதுவும் இல்லாவிட்டாலும், ஆனால் கட்சிக்கு சவால் என்று ஏதாவது ஒன்று கடைசி நேரத்தில் வந்தால் அது எங்கு இருந்தாலும் பரவாயில்லை, அங்கு போய் களமிறங்குகிற வேலையை செய்கிற சில கஷ்ட நிலைமைகள் எனக்கு ஏற்படுவது உண்டு. அந்த நேரத்தில் நான் தயக்கம் காட்டுவது கிடையாது. எனவே எங்காவது ஒரு இடத்திலே யாராவது கட்சிக்கு கழுத்தறுப்பு செய்கிற நிலைமை கடைசி நேரத்தில் நடந்தால் கொஞ்சம் இந்த ஒரு பரிச்சார்த்த முயற்சியை தலைமைதான் இறங்கி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கட்டம் வருகிற போது அதை செய்வதற்கு நான் தயங்குவதில்லை. எனவே அடுத்த தேர்தலிலும் ஏதாவது அப்படி ஒன்று எங்காவது நடக்குமாக இருந்தால் அதற்கு நான் பகரமாக போய் இந்த வேலையை செய்ய வேண்டி வரும். தவிரவும் கொஞ்சம் வித்தியாசமாக வேறு ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு நான் போகலாம், அதற்கும் சாத்தியப்பாடுகள் இல்லாமல் இல்லை. அதே சந்தர்ப்பத்தில் கடைசியாக ஒரு கேள்வி. நுவா என்ற ஒரு கட்சி இருந்தது. தலைவர் அஷ்ரப் அவர்கள் கூட
இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு குட் பை என்று சொல்லிக்கொண்டு தான் போனதாக எல்லோரும் கூறுகின்றார்கள். இந்நிலைமையில் தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மீது ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலும் பொதுவாக ஏதேனும் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்ற பட்சத்தில் இனவாத சாயம் பூசப்படுகிறது. ஒரு நெருக்கடியினை எதிர்கொள்கிற ஒரு கட்சியாக இந்த கட்சி இருந்து வருகிறது. ஏன் ஒரு தேசிய ரீதியில் ஒரு முக்கியத்துவம் பெறுகிற அனைத்து இன மக்களையும் அரவணைத்து செல்கிற இன்னும் ஏனைய மக்களையும் பிரதிநிதிகளையும் ஏனைய சமூகங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளையும் இணைத்துக் கொள்கிற ஒரு கட்சி தொடர்பில் உங்களுக்கு இதன் நிலைப்பாடு இருக்கிறதா? இல்லையெனில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்ற இந்த கட்சியின் ஊடாகவே தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும் என்றொரு ஆசை இருக்கிறதா? மறைந்த தலைவரும் இந்த நுவா என்கிற நேஷனல் யூனிட்டி அலையன்ஸ் தேசிய ஐக்கிய முன்னணி என்ற கட்சியை ஸ்தாபித்த போது பெயர் மாற்றத்தை பெரிதாக நான் அங்கீகரிக்கவில்லை. தலைவர் எனக்கு தேசிய ஐக்கிய முன்னணியில் தான் தேர்தல் கேட்கப் போகிறோம் அல்லது முஸ்லீம் காங்கிரஸ் உடைய அரசியலை கொஞ்சம் முடக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்தபோது என்னை அதற்காக இணங்க வைப்பதற்கு நீண்ட நேரம் அவர் என்னோடு பேச வேண்டியிருந்தது. ஆனால் ஈற்றிலே நான் உடன்பட்டது மாத்திரமல்ல, தேசிய ஐக்கிய முன்னணியில் முதலாவது பாராளுமன்றத்துக்கு போனவன் என்ற அடிப்படையில் அது மரச்சின்னத்தில் கண்டி மாவட்டத்திலே நான் 18,000 வாக்குகள் அளவில் நீங்கள் பெற்ற இல்லை நான் 33,000 வாக்குகள். அந்த தேர்தல் ஒரு கடுப்படியான ஒரு சந்தர்ப்பம் தோற்றதாக கூட முன்கூட்டிய சில அறிவுறுத்தல்கள் வந்திருந்தன. ஆனால் முஸ்லீம் காங்கிரஸுடைய அடையாளத்தை நாங்கள் வேறு ஏதாவது ஒரு பொதுவான கட்சி பெயரில் செய்தால் என்ன என்ற விஷயம் அடிக்கடி பேசப்படுகிற விஷயம். தேசிய ஐக்கிய முன்னணி என்பது முஸ்லீம் காங்கிரஸின் இன்னும் ஒரு முகம். அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வேறு ஒரு சில புதிய காளான் தலைமைகள் அதற்கு சொந்தம் கொண்டாடுகிற மாதிரி அறிக்கை விடுகிறார்கள். ஆனால் ஒரு காலமும் அந்த கட்சியை வேறு யாரும் பறிப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். தேவைப்படுகிற போது அந்த கட்சி பெயரிலே நாங்கள் களமிறங்குவோம். சரி, நன்றி அமைச்சர் அவர்களே. இன்றைய தினம் நாங்கள் அதிர்வு நிகழ்ச்சியினூடாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தேசிய தலைவரும் அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம் அவர்களோடு பேசுகிறதும் குறிப்பாக பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பேசுவதற்கான சந்தர்ப்பம் இருந்தாலும் கூட நேரம் போதாமையின் காரணமாக ஈற்றொரு தினத்தில் இது தொடர்பில் நாங்கள் பல்வேறு கேள்விகளை முன்வைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இத்தோடு நாங்கள் எமது அதிர்வு நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். நன்றி அமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் நாங்கள் சந்திப்போம். வணக்கம்.